டென்சில் வாஷிங்டன் வயசு வந்து அவருக்கு வந்து இப்போதைக்கு 70. அவருடைய ஈக்குவலைசர்லாம் வேற லெவல், ரைட்? அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய மெத்தட் ஆக்டிங்கு. 70 வயசில் இந்திய நடிகளோட கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு இருக்குல்ல. ஏன்னா வயசாகிறப்ப முகத்தில் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம சின்ன வயசில் பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருந்தவங்களுக்குலாம் வயசாகுது. ஏன்னா நம்மளுக்கு வயசாகிடுச்சு, ரைட்? ஹையஸ்ட் டு லோவஸ்ட்னு ஒரு ஃபிலிம். இந்த திரைப்படத்தை வந்து ஆப்பிள் டிவியில் நான் வந்து பார்த்தேன். அந்த திரைப்படத்தினுடைய விரிவான விமர்சனம் தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து ஹைப் பட்டன், ரைட்? நம்மளுடைய இன்னும் 2-3 சேனல்ஸ் இருக்குது. ஜாக்கி டிவி, கதைப்போம்பா, இந்த சேனல்களுடைய லிங்க்கையும் வந்து அதில் முக்கியமான வீடியோக்களுடைய லிங்க் வந்து பின் கமெண்ட்டில் கொடுக்குறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஹையஸ்ட் டு லோவஸ்ட் திரைப்படத்துடைய விரிவான விமர்சனத்தை பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன் வித் அஸ். டென்சில் வாஷிங்டன் அண்டு ஸ்பைக் லீ, இன்னும் இப்படி சொல்லணும்னா மார்டின் ஸ்கார்செஸி வித் லியோனோ டிகாப்ரியோ, ரைட்? அந்த மாதிரி ஒரு பாண்டு நம்ம டைரக்டர் ஸ்பைக் லீக்கும் டென்சில் வாஷிங்டனுக்கும் உண்டு. ஆனால் என்னென்னா அவங்க 2 பேரும் கொலாபரேஷனில் 5 படம் தான் பண்ணியிருக்காங்க. இது 5வது படம். இந்த படம் வந்து 19 வருடங்களுக்கு பிறகு அவங்க இணைஞ்சிருக்காங்க. இப்போதைக்கு ஸ்பைக் லீக்கு வயசு வந்து 68, அவர் 70, 2 வயசு டிஃப்ரென்ஸ்னு வச்சுக்காங்களேன். இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணும்போது எப்படி இருக்கும், அது ஒரு த்ரில்லர் ஃபில்மை பண்ணுறப்ப என்ன மாதிரியான இம்பேக்ட்லாம் ஏற்படுத்தும் அப்படின்றதும். இன்னும் வந்து இந்த ஸ்பைக் லீ பற்றி நம்மளுக்கு சொல்லணும்னா, நம்மளுடைய இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானுடைய பாடல்களை அமெரிக்க படத்தில் வந்து ஹாலிவுட் திரைப்படத்தில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் மொமெண்ட் இருக்குல்ல. 2006 இன்சைட் மேன் ஒரு ஃபிலிம், அந்த ஃபிலிமோடைய டைரக்டர் வந்து நம்ம ஸ்பைக் லீ தான். அவர் வந்து இன்சைட் மேனில் ஃபஸ்ட்டு ஷாட், அதாவது காரில் போகிறப்போ வந்து செய்ய சாங் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க தில்சே படத்தில். அந்த படத்தினுடைய சவுண்ட் ட்ராக் வந்து அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இவருக்கு வந்து இசை மீது பெரிய நாட்டம் இந்த டைரக்டருக்கு. இந்த படமும் அதை பற்றிய ஒரு படம் தான், இசை பின்னணியை கொண்ட படம் தான். அந்த இன்சைட் மேனுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரம்பட் இசைக்கலைஞரை வச்சு அந்த படத்துக்கான ஸ்கோர்ஸ் வந்து பண்ணியிருப்பார், ரைட்? இப்போ இந்த ஹையஸ்ட் டு லோவஸ்ட் படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்துருவோம். டென்சில் வாஷிங்டன் வந்து ஒரு பெரிய ரெக்கார்ட் கம்பெனி. இப்போ நம்ம ஊரில் வந்து எக்கோ கம்பெனி மாதிரி வந்து இசைத்தட்டுகளோடு வந்து அவர் வந்து பயணித்தவர். பெரிய அளவு பணக்காரர். பாஸ்டன் புரோக்லின் பிரிட்ஜுக்கு எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு 16வது மாடி 17வது மாடியில் ஒரு பெரிய அந்த தளத்தையே ஆக்குப்பை பண்ணி வாழக்கூடிய ஒரு செல்வந்தர். அவர் வந்து ஒரு ராப் பேடகரு. அவருக்கு வந்து இசையில் ரொம்ப ஆர்வம் உண்டு. பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் வாங்கி அதனுடைய பழமை கெடாமல் அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தணுன்ற பெரிய ஆசைலாம் உண்டு. ஆனால் சமீப காலமாக அவர் கொஞ்சம் பிஸ்னஸில் நஷ்டம். பையன் மேலே பெரிய மதிப்பு உண்டு. மனைவி வந்து காதல் மனைவி. ஸோ 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினவங்க. நான் சொன்ன மாதிரி புரூக்லின் பிரிட்ஜுக்கு ஆப்போசிட்டில் 16வது மாடியில் வாழற ஒரு பெரிய பணக்காரர். இசையின் மூலமாக நிறைய பேரை வந்து கை தூக்கி விட்டவர். அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டிங் கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவர். நிறைய புது புது இசையமைப்பாளர்கள், புது புது இசைகளை வந்து அறிமுகப்படுத்தியவர். மீன்வாயில் வந்து அவருடைய பையன் வந்து கடத்தப்படுறான். 17 மில்லியன் பணம் வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு நடுவில் வந்து இவருக்கு வந்து ஏகப்பட்ட பணத்தினான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அவருடைய பையன் கடத்தப்படுறான். அதில் அவர் வந்து பணத்தை கொடுத்து பையனை மீட்டாரா இல்லையா அப்படின்றத திரைப்படத்துடைய கதை. டென்சில் வாஷிங்டன் கிங், டேவிட் கிங் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். மனுஷனுடைய ஆக்டிங்கை ஒன்றும் இல்லை, ரொம்ப நாள் ஃப்ரெண்டு அவங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கார். 2 வாரம் டைம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போவான். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பெரிய மல்டி மில்லியனர் தான் இழந்த பெரும் மீட்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம். ஆனால் ஃப்ரெண்டு வந்து 2 வாரம் சொல்லிட்டு போகிறான் போது அந்த ஒரு புலம்பல் இருக்கும்ல, யார்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு புலம்பல். இங்கே வரேன் இப்படின்னு ஒரு நீங்கள் அந்த சீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பையன் கூட வந்து அவர் வந்து மிங்கிள் ஆகிற இடம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பையன் கூட வந்து விளையாடுற இடம், அந்த பையனோட வந்து ஒரு பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவருடைய செயல்பாடுகள், மனுஷன் பின்னிருக்கார். முக்கியமாக யார் வந்து வில்லனோ அவங்க கூட ஆப்போசிட்டில் வந்து பேசிகிட்டு இருக்கிற ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் வந்து அவ்வளோ கேரி ஓவர் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருப்பார். ரொம்ப அற்புதமான ஆக்டிங்.
ஒய்ஃபுக்கிட்ட பேசுகிற இடங்களாக இருக்கட்டும், தனியாக புலம்புறமாக இருக்கட்டும், சின்ன சின்ன மேனரிசத்தில் வந்து மனுஷன் வந்து அசத்திருந்தார். முக்கியமாக ட்ரெயின் ட்ராவலில் வந்து அவர் வந்து அந்த பதவதப்போட ஒருத்தனை தேடின்னு போகிற அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லை, 70 வயசில் வந்து மாடிப்படிலாம் ஏறி இறங்கி ஓடி என்ன அதாவது வாங்கின காசுக்கு உழைக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். முகலாம் தான் கொஞ்சம் கழடு தட்டி இருக்கு, ஆனாலும் இன்னமும் அந்த ஸ்டமினாலாம் நல்லாவே இருக்குது. அவருடைய பாடி லாங்குவேஜ், கை கொடுக்கறது, அது பேசுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அடுத்தது வந்து ஜெஃப்ரி ரைட், அவர் தான் வந்து பவுல் கிறிஸ்டோவர் கேரக்டர் பண்ணியிருந்தார். நம்ம டென்சிலுடைய ரொம்ப மிக நீண்ட நாள் நண்பர். இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பு வந்து உலகெங்கிலும் வியாபித்திருக்கக்கூடிய வேலையில் தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய நெருங்கிய நண்பர் வந்து ஒரு இஸ்லாமியராக இந்த திரைப்படத்தில் வந்து காமிச்சிருந்தார். அது மட்டும் கிடையாது, நம்ம டைரக்டர் ஸ்பைக் லீ வந்து எப்பயுமே ஒடுக்கப்பட்டவர்கள் பக்கம் நின்று படம் எடுக்கிறவர். மிக முக்கியமாக கருப்பின மக்களுடைய துயரங்களை திரையில் வந்து பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கிறவர். அதனால தான் அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கருப்பின கதாபாத்திரங்களை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். டெல்சிங் வாஷிங்டன் ஒய்ஃபாக வந்து இல்ஃபினிஷ் ஹேட்ரா வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பாம் கிங், அதாவது அவங்களுடைய ஒய்ஃப் பாம்ன்ற கேரக்டரில் வந்து பண்ணியிருந்தாங்க. நீலாம் வந்து அன்றைக்கி வந்து பாட்டு நிறைய கேட்ப, இப்போலாம் பாட்டே கேட்குறதில்ல, என்னை நீ பார்க்குறது ஃபுல்லாக பாட்டு கேட்டுக்கிட்டு இந்த ப்ரூக்லின் பிரிட்ஜில் வந்து நடந்து வந்துட்டுருப்ப, அது ஒரு காலம் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த பழமையை வந்து அந்த பழைய ஞாபகத்தில் வந்து அவர் யோசிக்கும் போது தான் அவருக்கு பழைய நிறைய விஷயங்கள் அவருக்கு வரும். டென்சில் வாஷிங்டன் வந்து ஒரு முடிவு வந்து தன்னுடைய ஒய்ஃப் வந்து கேட்காம எடுத்துருவார். அவர் வந்து ஒய்ஃப் கிட்ட வந்து சாரி நான் உன்னை கேட்காம எடுத்துட்டேன்னு சொல்லும்போது அவள் சொல்லுவா, இவ்வளோ நாள் நான் வந்து ரொம்ப அமைதியான ஒய்ஃபாக தான் இருந்தேன், இன்னமும் உன் மேலே எனக்கு காதல் வந்து இன்னமும் இருக்குது, ஆனால் அமைதியாக இருக்க மாட்டேன், ஏன்னா எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல நான் பேசணும், இல்லைன்னா இருக்கிற சொத்தெல்லாம் இழந்துட்டு உட்காந்துருக்கணும், அப்படி இருக்கும்போது நான் கண்டிப்பாக நான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிற இடமும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி டிடெக்டிவ் டீம் ஒன்று இருக்கும், அந்த டீமும் வந்து அவங்களுடைய பாட்டு சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய 2 பசங்க, வளர்ப்பு புள்ள ஒன்று, பெத்த புள்ள ஒன்று, அவங்க 2 பேருக்கான அந்த பாசங்கள் இதெல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் மேத்யூ ஜோஸ் அவருடைய பணியை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். மிக முக்கியமாக எடிட்டிங் வந்து இந்த படத்துக்கு வந்து பேரி அலெக்சாண்டர் ப்ரௌன் தான் வந்து 2 பேர் எடிட் பண்ணியிருக்காங்க, ஆலிசன் அண்டு பேரி அலெக்சாண்டர் 2 பேருமே எடிட்டிங் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த ரேன்சம் அமௌண்ட்டை வந்து எடுத்துன்னு போகிறப்போ வந்து இந்த பக்கம் வந்து ஸ்ட்ரீட் மியூசிக் போயிட்டே இருக்கும், அந்த பக்கம் வந்து அந்த பேக் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அந்த ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஃபண்டாஸ்டிக்கு. ஹாவர்ட் டோரிசன் அவர் தான் வந்து இந்த திரைப்படத்திற்கான பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பாடல்களையும் பண்ணியிருக்காரு. ஒரு ஒரு இசையின் மீது அதிக காதல் கொண்டவன் அப்படின்னும் போது அந்த ரேன்சம் மணி போகும்போது ஒரு ஸ்ட்ரீட் சாங்கோடு அதை வந்து எடுத்துகிட்டு போன இடமா இருக்கட்டும், அந்த ரேப் பாடகன் வந்து சிறையில் இருக்கிறவன் வந்து பாடுற பாட்டாக இருக்கட்டும், கடைசியாக வந்து ஒரு பொண்ணு வாய்ப்பு கேட்க வர்றதை வந்து பையன் கூட்டு வந்து நிற்க வச்சு அந்த பாட்டு ஒன்று இருக்கும், ஃபண்டாஸ்டிக். அதாவது அவர் அவ்வளோ பெரிய இசைக்கலைஞரெல்லாம் கிடையாது, ஆனால் இசையை ரசிக்க முடியும். ஆனால் அந்த பொண்ணு பாட பாட அந்த இசையை லைக் ஆரம்பித்து ஒரு ஸ்டெப்பாக அடுத்து 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 அப்படின்னு அந்த எடுத்துகிட்டு போகிற இடமும் சரி, பியானோவும் சரி, ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த அந்த சீனே ரொம்ப நல்லா இருந்தது. நான் சொல்ல வந்தது வந்து உங்களுக்கு தப்பாக கூட புரிஞ்சுக்கலாம், ஏன்னா அவர் வந்து பிறவி இசைக்கலைஞர்லாம் கிடையாது. அவர் இந்த படத்தில் வந்து அவர் வந்து இளையராஜா மாதிரி ஒரு ஆள்னு வச்சுக்காங்களேன், நிறைய பாட்டு பாடுறவர், ரேப் பாடுறவர், சின்ன வயசில் இருந்தவர், பெரிய அளவில் இசைத்துறையில் நின்றவர், அவர் ரோல் மாடலாக வச்சுக்கலாம் இருக்கிற மாதிரியான கதாபாத்திரத்தில் டென்ஷன் நடிச்சிருக்காரு. ஆனால் இசைஞானி என்ன பண்ணுவாரோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவர் பண்ணியிருக்காருன்னு சொல்ல வரேன். அந்த அந்த ஃபீல்லாம் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். இன்னொன்று, ஒரு சேசிங் சீன்ஸில் வந்து ட்ரெயின் மேலெலாம் போயிட்டு வரும்போது அதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் இது ரொம்ப 2மே வந்து அவ்வளோ ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. ஸோ மியூசிக்கும் சரி, டெக்னிக்கல் க்ரூ வந்து ரொம்ப அற்புதமாகவே இருந்தது. டயலாக்ஸ் அவ்வளோ அற்புதம். இந்த படத்தை வந்து ஸ்பைக் லீ வந்து டைரக்ட் பண்ணாலும் இந்த திரைப்படத்துக்கான திரைக்கதையை வந்து ஆலன் ஃபாக்ஸ் தான் எழுதியிருக்காரு. இந்த திரைப்படத்துடைய கதை எந்த இடத்துலேருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1953 கிங்ஸ் ரேன்சம் அப்படின்னு ஒரு நாவல். அந்த நாவல் மிக புகழ்பெற்ற ஒரு நாவல். இந்த நாவலை தான் நம்ம ஜப்பானிய இயக்குனர் வந்து அகிரா குரோசாவா வந்து ஹை அண்ட் லோ அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை வந்து 1963 எடுத்தார். அதாவது நாவல் தான் ஃபஸ்ட்டு வந்தது, அது ஹாலிவுட்டில் வந்தது. அந்த படத்தினுடைய இதை வாங்கி ரைட்ஸ் வாங்கி 1963 அகிரா குரோசாவா வந்து ஹை அண்ட் லோ அப்படின்ற ஒரு படம் எடுத்தார். இப்போ அதே கதையை ஸ்பைக் லீ வந்து எடுத்திருக்காரு. ஆப்பிள் டிவியில் தமிழ் சப்டைட்டிலோடு வருது இந்த படம். உண்மையிலே ஒரு ஒரு ஸ்லோ த்ரில்லர் தான் இந்த படம். நீங்கள் பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதில் என்னென்னா ஃபீலிங்ஸ்,
ஜெயகாந்தன் சொன்ன மாதிரி அந்தந்த நேரத்து மனிதர்கள் வந்து அந்தந்த நேரத்து நியாயங்கள். இவ்வளோ பெருமை பேசுகிற கிங் வந்து டெல்சின் வாஷிங்டன் கேரக்டர் வந்து என்னெல்லாம் பண்ணுது, அதன் பிறகு அது எப்படி மாறுது அப்படின்றது ரொம்ப அழகாக போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. நல்ல படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்க. எக்ஸலண்ட் மூவி, மார்வலஸ் ஸ்க்ரீன் பிளே, ஆக்டிங், எவ்ரிதிங் ரைட். ஸோ பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.